Doctor, what is spinal muscular atrophy? இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஜெனட்டிக் டிசார்டர். இது பிறக்கறதுலேருந்தும் வரலாம், கொஞ்சம் டீனேஜ் வயசானவங்களுக்கும் வரலாம். ஸோ இந்த டிசார்டரில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீன், அதாவது SMA ஜீன் 1 அப்படின்னு சொல்கிற ஒரு ஜீன் வந்து ஒரு சர்டன் DNA குரோமோசோம்லேருந்து இல்லாததுனால இந்த நோய் வருது. இது வந்து சில டைம் கருவிலே உருவாகலாம். ஸோ இதனால் வந்து சில டைம் வந்து குழந்தைகள் அசைவு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக குழந்தை எப்படி உதைக்குதோ அது இல்லாமல் கொஞ்சம் அசைவுகள் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிறக்கிறப்ப நல்லா இருக்கலாம் சில குழந்தைகள், பிறந்து கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து அந்த கால் அசைவெல்லாம் சாதாரணமாக இல்லாமல் போகும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசில்ஸ் வேலை செய்யணும்னா அதுக்கு வந்து மூளையிலேருந்து சிக்னல் வரும். ஸோ இந்த மூளையில் இருக்கிற சிக்னல் வந்து நம்ம நரம்பு தண்டு வழியாக வந்து நரம்பு தண்டுலேருந்து ஒரு நரம்புக்கு போய் மசில்ஸ்க்கு வருது. நம்ம கையை அசைக்கணும்னா நம்ம யோசித்தோம்னா கையை அசைக்கலாம். ஸோ பட் என்னென்னா இந்த ஜீன்னால் அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ஒரு சில பகுதிகள் வந்து பாதிக்கப்படுது. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் வந்து குறைஞ்சதுனால. ஸோ இதனால் அந்த சிக்னல் வந்து ஸ்பைனல் கார்டிலேருந்து தசைகளுக்கு மசில்ஸ்க்கு வர்றது. ஸோ அதனால் நம்ம மூவ் பண்ணணும்னு நினச்சா கூட மூவ் பண்ண முடியாது. ஸோ மசில்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகிடும், மசில்ஸ் எல்லாம் அட்ரோஃபி ஆகிடும். அதனால தான் அது பேர் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி.